ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பொதுவா பைரவரை பத்தி நம்ம பார்ப்போம். நீங்க வந்து பைரவரோட உபாசனை பண்ணக்கூடியவங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். ஸோ டாபிக் குள்ளார போவோம். பைரவரோட உபாசனை உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 3 விதமான சக்தி இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கன்னா இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, 3 சக்தி இருக்கு. பைரவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பைரவரும் பைரவி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரியாசக்தி குறிக்கக்கூடிய தெய்வங்கள். கிரியாசக்தினா என்ன? உங்க லைஃப்ல நிறைய ஆக்டிவிட்டி கொண்டு வருவாங்க. ஆக்டிவிட்டினா செயல்பாடுகளை கொண்டு வருவாங்க. உங்களை வந்து நிறைய செயல்திறனை நோக்கி தள்ளுவாங்க, செயல்பாடுகள் கொண்டு வருவாங்க. உங்களுக்கு வந்து உக்கரம் மட்டும் கிடையாது, செயல்பாடும் கரெக்டும். இப்போ காளிக்கும் பைரவருக்கும் ஒரு இது இருக்கு. என்னன்னா, காளி வழிபாட்டில் இருக்கிறவங்க பைரவரை தொட்டாத்தான் வந்து முழுமையடைவாங்க அப்படிம்பாங்க. அது ஏங்கிறதுக்கு அது பின்னாடி ஒரு தாத்பரியம் இருக்கு. இப்போ காளி வந்து உக்கரமான தெய்வம், பைரவரும் உக்கரம். ஆனா என்னன்னா, காளியோட சக்தியை முழுமைப்படுத்துறதுக்கு பைரவர் வேணும். ஏன்னா உங்களுக்கு காளியோட சக்தி, இந்த காளியோட உபாசனை பண்றவங்க பைரவர் நிறைய டைம் எடுக்காதனால என்ன பிரச்சனை நடக்கும்னா, அந்த உக்கரத்தை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு இது இருக்காது. இப்போ ஒரு சக்தி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, அதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வேணும்ல. பைரவர் தான் அந்த டைரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி தான் டைரக்ஷன். நீங்க எந்த திசையில நோக்கி வந்து அந்த சக்தியை வந்து செலுத்துறீங்கிறதோ உங்க ஆக்டிவிட்டி. உங்க செயல்பாடுங்கிறது வந்து உங்க சக்தி வந்து அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கணும். செயல்பாடு தான் வந்து பைரவர் வந்து கொடுக்குறாரு. அதனாலதான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தசமகா வித்யால ஒரு வித்யாவுக்கும் ஒரு பைரவர் இருக்கு, தூமாவதியை தவிர. நீங்க தசமகா வித்யா வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இதுக்குமே வந்து ஒரு பைரவர் ரூபம் இருக்காரு. ஏன்னா பைரவர் வந்து எல்லா தேவிகளுக்கும் வந்து ஒரு செயல்பாடு கொடுப்பார். அது வந்து எப்படி வந்து அதை செயல்படுத்துறதுங்கிற அந்த ஞானத்தை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அதனால நீங்க தசமகா வித்யா வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்ல எந்த அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, காமனா பைரவரோட உபாசனை இல்லாம பரிபூரண புரிதல் உங்களுக்கு அம்பாள் உபாசனை பத்தி இருக்கவே இருக்காது. இது சர்வ சத்தியம். அப்போ இந்த அம்பாள் உபாசனை நிறைய பேருக்கு சித்தி ஆகாததுக்கு காரணமும் அதுதான். வாராகி எடுத்துக்கோங்க. வாராகியை நீங்க சித்தி பண்ணணும்னா நீங்க உண்மத்த பைரவர் எடுக்கணும். நீங்க வந்துட்டு மாதங்கேஸ்வரி ஜபத்தை வந்து நீங்க சித்தி பண்ணணும்னா மத்தங்க பைரவரை நீங்க எடுக்கணும். அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தேவிக்கும் ஒரு பைரவர் ரூபம் கட்டாயம் இருக்கும். இந்த பைரவர் ரூபம் என்ன பண்ணுவார்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு வந்துட்டு ஒரு செயல் வடிவம் கொடுப்பார். இந்த செயல் வடிவம் இருந்தா தான் அந்த சக்தி முழுமை பெறும். ஒரு சர்க்கிள் இருக்கும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா, சக்திங்கிறது ஒண்ணு இருக்கு, அந்த சக்தி வந்து உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த சக்திக்கு ஒரு செயல் வடிவம் கிடைக்கும் போது அந்த சக்தி வந்து முழுமை பெறும். கரெக்டா? அப்போ இந்த சக்திக்கு வந்து செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய அந்த கிரியா சக்தி தான் வந்து பைரவர். அப்ப இந்த செயல் வடிவம் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்க கடைசி வரைக்கும் முழுமை பெறாத நிலையில் இருப்பீங்க உங்க உபாசனையில. நீங்க தெய்வத்தை யார் வழிபடுறீங்களோ, நீங்க வந்து எந்த தெய்வமா வேணாலும் இருக்கலாம். தேவி வழிபாட்டுல, இந்த தேவி வழிபாட்டுல யாரா இருந்தாலும் அந்த பைரவர் வந்து உங்களுக்கு அந்த சக்திக்கு வந்து முழு வடிவம் கொடுப்பார். இன்னொரு ஆங்கிள் சொல்றதுக்கு விஞ்ஞான பைரவ தந்திரா இருக்கு. இந்த விஞ்ஞான பைரவ தந்திரால எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப மாதங்கேஸ்வரியோட இப்ப வந்து 112 விதமான டெக்னிக்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. வழிபாடு முறை வந்து கொடுத்திருக்காரு, வந்து தியான முறைகளை வந்து கொடுத்திருக்காரு. இதை வந்து தாரணாம்பாங்க. 112 விதமா உங்களோட சக்தியை வந்து நீங்க போக்கஸ் பண்ணலாம். இப்ப என்னன்னா, இந்த 112 சக்திகளும் எதுவும் கிடையாது, சக்தியோட அம்பாலோட ரூபங்கள் தான். இந்த 112 சக்திகளையும் நீங்க எந்த திசையில போக்கஸ் பண்ணா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது தான் வந்துட்டு இந்த 112 டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெறும் மியூசிக்கை மட்டும் போக்கஸ் பண்றதுக்குனே ஒரு டெக்னிக் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? விஞ்ஞான பைரவ தந்திரால வெறும் மியூசிக்கை மட்டும் போக்கஸ் பண்றதுக்குனே ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த மியூசிக்கை மட்டும் போக்கஸ் பண்றதுனாலே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டசி கிடைக்கும்பாங்க. இப்ப இந்த கான்சர்ட் இதுல எல்லாம் போறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு பைரவ உபாசனை பண்ற மாதிரி தான். ஏன்னா வந்து அந்த கான்சர்ட்ல வந்துட்டு அந்த மியூசிக்கை கேட்டு அந்த மியூசிக்கோட ஆளுமையில தே வில் டான்ஸ் இன் எக்ஸ்டசி. அது ஒரு லெவல்ல வந்துட்டு ஒரு பைரவாவோட ஒன் ஆஃப் த உபாசனா டெக்னிக்ஸ் தான் இந்த விஞ்ஞான பைரவ தந்திரால இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாட்டு கேட்டு ஆட்டம் போடுறவங்களாம் வந்துட்டு ஆன்மீகத்தில் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த பாட்டோட ஆளுமையில உங்களையும் நீங்க மீறி நீங்க ஆடுறீங்க பாத்தீங்களா? அப்போ நீங்க வந்து அந்த உங்களை மீறின ஒரு ஸ்டேட்டை நீங்க வந்து தொடறீங்க. ஏன்னா மியூசிக் வந்து இந்த எக்ஸிஸ்டன்ஸோட கோர், இந்த இசைங்கிறது வந்து எக்ஸிஸ்டன்ஸோட கோர். இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, மாதங்கி இசைக்கான அதிபதி, சவுண்டுக்கான அதிபதி அப்படிங்கிற போது நீங்க இன்டைரக்டா மதங்க பைரவரை அந்த ப்ராசஸ் மூலமா வழிபடுற மாதிரி. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா உபாசனையும் உங்களுக்கு ஒரு லெவல்ல உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, பைரவரோட உபாசனை உங்களுக்கு வந்து அந்த தேவியோட சக்திக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கும். செயல் வடிவம் கிடைக்காத வரைக்கும் நிறைய பேர் வந்து தேவியை கடைசி வரைக்கும் நீங்க சும்மா உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. உபாசனை பண்றது மூலமா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்க தேவியை சித்தி அடைய மாட்டீங்க. பைரவரோட உபாசனை பண்ணுனா தான் அந்த தேவியோட சக்தி உங்களுக்கு முழுமையடையும். இது சர்வ சத்தியம். அப்பதான் அந்த செயல் வடிவம் கிடைக்கும் போதுதான் உங்களால வாழ்க்கையில செயல்படுத்த முடியாது. தேவியோட சக்தியை வந்து செயல்படுத்துறதுக்கும் அதை உங்க வாழ்க்கையில ஸ்திரமா நிறுத்துறதுக்கும் உங்களுக்கு பைரவர் வந்து ஒரு ஆதாரமா இருப்பார். அந்த இன்சைட்டோட விடைபெறுகிறேன். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பைரவரோட உபாசனை இல்லாம உங்களோட சக்தி முழுமை அடையாது. நீங்க தேவி சாதனா எடுக்கிறீங்கன்னா, தேவியை வந்து வழிபடுறீங்க, தசமகா வித்யா வழிபடுறீங்கன்னா, பைரவரோட அனுகிரகம் இல்லாம நீங்க முழுமை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு இன்சைட்டோட விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.